வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட். இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் இன்றைக்கும் நிறைய செய்திகள் இருக்குது. அது என்னென்ன செய்திகள்ன்றதை பார்ப்போம். ஒன்று, லெபனான் பார்டரில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. பிர்கத் ரிஷா அப்படின்ற இடத்துல. யாசன் ஷெரீஃப் அப்படின்னு ஒரு சிறுவனை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஹெஸ்புல்லாவோட தாக்குதல்கள் என்ன நடந்திருக்கு, ஹைஃபாவில் என்ன நடந்திருக்கு, பிடிஐலேருந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. முதல்ல பார்த்தோம்னா, லெபனான் பார்டரில், அதாவது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் மிக கடுமையான தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பர்கத் ரிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேல் இராணுவ தளம் மிக கடுமையாக தாக்கப்பட்டு அங்கே இருந்த போர் வீரர்கள்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. சரியா? அதாவது வழக்கமாக என்ன நடக்குன்னா, எங்கேயாவது ஒரு போராளி குழு இருக்கும், இராணுவம் போய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும், அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. புரியுதா? இப்போ இங்கே வடக்கு இஸ்ரேலில் என்ன நடந்துகிட்ருக்கு, தொடர்ந்து ஹெஸ்புல்லா தாக்கிக்கிட்டே இருக்குது. ஹெஸ்புல்லாவின் தாக்குதல் தாக்கு பிடிக்க முடியாமல் ஐடிஎஃப் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கோலன் ஹைட்ஸில் ஓட்டாங்க. இப்போ இந்த பர்கத் ரிஷாலையும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டாங்க. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் தன்னுடைய வடக்கு எல்லை பகுதிகளை இழந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இது இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். இந்த பின்னடைவை தாண்டி பல செய்திகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தி, இந்த புகைப்படத்தை பாருங்கள். இது விஷுவலாக இப்போ எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை அனுமதிப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தை இருக்கிற நபரின் பேர் தான் யாசன் ஷெரீஃப். யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறுவன். சரிங்களா? உணவு இல்லாமல், சரியா, உணவே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம பட்னி கிடந்தே செத்து போயிட்டான். சாகும்போது அந்த பையனோட உடம்பு எடை எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 5 கிலோ தான் இருந்தது. 5 கிலோ தான் இருக்கிற அளவுக்கு மெலிஞ்சு போயிட்டு உணவு இல்லாமல் இப்படி செத்து போயிருக்கிறான். அவனை பற்றி உள்ள விவரங்களை அவங்க அம்மா சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத அப்படியே பார்த்துருவோம். நம்ம நேராகவே அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். ஜியானிச முற்றுகையால் காசா பகுதியில் பஞ்சம் அதிகமானதால் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அபு யூசுப் அல் நஜார் மருத்துவமனையில் ராஃபாவில் வைத்து 10 வயது சிறுவனாகிய யாசன் ஷெரீஃப் அல் கபர்னா என்பவர் உயிரிழந்தார். அவர் உயிரிழக்கும்போது அவரது உடல் எடை வெறும் 5 கிலோ மட்டுமே. ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் நல்ல உணவு இல்லாதது அவரது எடை 5 கிலோவை எட்டும் வரை பெருமூளை வாதம் என்று ஒரு நோய் மோசமடைந்து தான் காரணம்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. முகமது ஒரு குடும்ப உறுப்பினர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போரின் தொடக்கத்தில் பெய்ட் ஹனூன் என்ற நகரத்திலிருந்து இடம்பெயர்ந்தோம். பின்னர் நாங்கள் ஜபாலியா முகாமில் தஞ்சமடைந்தோம். பின்னர் காசா பகுதியின் நடுவில் உள்ள அல் நுசரைத் முகாமுக்கு சென்றோம். அதன் பிறகு தெற்கு காசா பகுதியில் ராஃபா இடத்திற்கு சேர்ந்திருக்கிறோம். பல நோய்களால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு போர் அவருக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பறித்து கொண்டது. அவருக்கு மருந்தோ அல்லது அவரை வாழ வைக்கவோ எதையும் எங்களால் செய்ய முடியவில்லை அப்படின்னு அந்த உறவினர்கள் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பையன், 10 வயசு பையன், சாப்பாடே இல்லாமல், சோமாலியா அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம், அப்படியே எல்லாம் எலும்பும் தோலுமாக ஒட்டி போன வயிறோட வெறும் எலும்புகள் மட்டும் தெரிகிற அளவுக்கு மெலிஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த பெண்கள் ஃபோட்டோலாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அளவுக்கு இந்த பையனோட ஃபோட்டோ இருக்குது. பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இது ஒரு பையன் இல்லை, இந்த ஒரு பையன் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது மாதிரி ரிப்போர்ட் ஆகாதது எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள். அதாவது அவங்க அந்த பெய்ட் ஹனூன் அப்படின்ற ஊரில் தான் முதல்ல இருந்திருக்கிறாங்க, அதாவது வடக்கு காசா பகுதியில். பிறகு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு எங்கே வந்திருக்காங்க, ஜபாலியான்னு இன்னொரு இதுக்கு வந்திருக்கிறாங்க, அகதிகள் முகாம். பிறகு அங்கிருந்தும் அடித்து விரட்டப்பட்டு சென்ட்ரல் காசாவுக்கு வந்திருக்கிறாங்க. பிறகு அங்கேருந்தும் அடித்து விரட்டப்பட்டு கடைசியாக இப்போ ராஃபாவுக்கு வந்திருக்கிறாங்க. ராஃபாவில் செத்து போயிட்டாங்க அந்த பையன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த போரின் காரணமாக இந்த போரை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியம் என்னன்னு பாருங்கள்.
ஹமாஸை தேடுவது அப்படின்ற ஒரு போர்வையை மட்டும் போர்த்தி கொண்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த குழந்தைகளையும் பெண்களையும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்குறாங்க. ஒரு பையன் பசின்னு பசியிலேயே கிடந்து நொந்து போய் கடைசியில் செத்து போயிருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி இருக்கும்ன்றத வழியை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்மளால் சாப்பிட முடியாமல் சாப்பாடு சரியான டைமுக்கு கிடைக்கலனாலே பசியில் சுருண்டுறோம். அப்போது இந்த பையன் வந்து சாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டது யார்? இப்போவும் பார்த்தோம்னா பல நாடுகள்லேருந்து உதவி பொருட்கள் வந்திருக்கு. அந்த உதவி பொருட்களை எடுக்க விட மாட்டாங்க. அந்த உதவி பொருட்களை எடுத்து அந்த சாப்பாடுக்கு கூட கொடுத்துருந்தா கூட இதை ஒரு வேளை அந்த பையன் பொழைச்சிருக்கலாம். அந்த பையனுக்கும் இந்த சண்டைக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பையனுக்கும் ஹமாஸுக்கும் என்ன சம்மந்தம்? ஹமாஸ் வந்து இந்த பையனுக்கும் சேர்த்து தான் போராடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவன் வந்து ஸ்கூலில் படிக்க வேண்டிய ஒரு வயசில் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய ஒரு சிறுவன் பசியின் கொடுமையால் செத்தே போயிட்டான். அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. இவெல்லாம் வந்து இந்த செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு தானே இருக்குது. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தோமே, அந்த ஐரோப்பிய யூனியனில் ஒரு பெண்மணி மட்டும்தான் தைரியமாக குரல் எழுப்புனாங்க. அத்தனை பேரும் வாயை மூட்டு கம்முன்னு தான் உட்காந்துருக்குறாங்க. கடைசியாக இந்த மண்டே வந்து போர் நிறுத்தம் வந்துரும்னு நம்மளும் எல்லோரையும் போலவே ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் போர் நிறுத்தத்துக்கு உண்டான அறிகுறியே தெரியல. ஏற்கனவே கைரோவில் நடந்த கூட்டத்துக்கு இவர்கள் வராமலேயே கட்டையை கொடுத்துட்டாங்க. கேட்டால் நாங்கள் கேட்ட லிஸ்ட்டு வரல, புடலங்காய் வரல, புண்ணாக்கு வரல அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. லிஸ்ட்டு எத்தனை வாட்டினா லிஸ்ட்டு கொடுப்பாங்க? பணைய கைதிகள் எப்போது பிடிபட்டார்களோ அன்றைக்கே லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதில் விடுவித்தது போக மிச்சம் இருக்கிற பேர் தானே அந்த 139 பேர். இதில் என்ன உனக்கு புதுசாக ஒரு லிஸ்ட்டு வேண்டி கிடக்குது? அதாவது ஆட தெரியாதவன் தெரு கோணல்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி உனக்கு சண்டையை நிப்பாட்டணுன்ற எண்ணமே கிடையாது. ஆனால் பொது வெளியில் மட்டும் நாங்கள் சண்டையை விரும்பவில்லை அது இதுன்னு பேட்டியை மட்டும் கொடுக்கறது. இன்னொரு பக்கத்தில் இப்படி இன்னும் அதை அட்டூழியம் பண்ணுறது. இந்த சிறுவனின் உயிருக்கு என்ன விலை? அதை கேள்வி இருக்கா இல்லையா? அந்த சிறுவனின் உயிரை கூட விட்டுருங்க. அவனை ஒரு துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு நொடியோடு அவன் செத்து போயிருப்பான். அப்போ இந்த பசியும் பட்னியுமா எத்தனை நாள் கடந்து இவன் கஷ்டப்பட்டு கடைசியில் பெருமூளை வாதம்னு மூளையில் ஏதோ வந்திருக்குது. அதனால் ஒரு வேளை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருப்பானா என்னவோ தெரில. அப்படி உணர்வு இல்லாமல் மயக்க நிலையில் தான் இருந்திருக்க முடியும். இவ்வளோ தூரம் உடம்பு மெலிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குன்னா அனரெக்சியான்னு ஒன்று சொல்லுவாங்கங்க. அதாவது டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டயட் இருந்து கடைசியில் சாப்பிட முடியாமல் ரொம்ப மெலிஞ்சிருவாங்க. அது வந்து அனரெக்சியான்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது அந்த அனரெக்சியாலாம் தாண்டின ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹெஸ்புல்லா வந்து ஒரு பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காங்க. நம்ம கூட அன்றைக்கி பார்த்தோமே ஒரு செய்தி வந்ததுன்னு, 50 இடங்களில் ஐடிஎஃப் வந்து 6 நிமிடத்தில் தாக்குதல் அப்படின்னு பெருசாக ஒரு புருடா விட்டுருந்தாங்களே, அதுக்கு ஈக்குவலாக இது புருடா இல்லாமல் உண்மையாகவே செஞ்சு காமிச்சிருக்காங்க. கடந்த 25 மணி நேரத்தில் சுமார் 170 தாக்குதல்களை ஹெஸ்புல்லா செஞ்சுருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபான்ற ஒரே ஒரு ஏர்போர்ட்டில் மட்டும், அந்த ஹைஃபா ஏர்போர்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 170 தாக்குதல், வான்வெளி தாக்குதல்கள் வெறும் 25 மணி நேரத்தில் நடந்திருக்கு. இது வந்து ஹெஸ்புல்லா இதுவரை நடத்திய தாக்குதல்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இவ்வளவு நாட்களில் இவர்கள் செய்த தாக்குதல்களில் இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இப்போ இந்த ஹைஃபா ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மின்சார நிலையங்களை பூரா தான் குறி வச்சு அடிச்சிருக்காங்க. மின் நிலையங்கள், மின் உற்பத்தி, அந்த மின் பகிர்மானம்னு சொல்லுவாங்களே, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டு அங்கங்கே மின்சாரம் பிரித்து அனுப்பக்கூடிய ஏரியா, அந்த பகுதியை பூரா அடிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் இதுவரை ஹெஸ்புல்லா செய்த தாக்குதல்களில் மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. இதை எதிர்கொள்ள இஸ்ரேல் இராணுவம் அங்கே இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பதிலுக்கு ஒன்றும் பண்ணவும் இல்லை, பேசாமல் இருக்கிறாங்க. அடுத்தால பார்த்திங்கன்னா பிடிஐ இன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் ஒரு இந்தியர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்தியர்னா சாதாரண இந்தியரில், இந்திய போர் வீரர். ஒரு இந்திய போர் வீரர் மரணம் அடைந்திருக்கிறார். இன்னொரு 2 இந்திய போர் வீரர்கள் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. எப்படி போகும்போது டேங்க் வண்டியில் போகும்போது தான் அடிச்சிருக்காங்க. இவங்க எதுக்கு அங்கே அனுப்புகிறாங்க நம்ம ஆளுங்களை அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு வர புரிய மாட்டேங்குது. இந்தியாவில் இருக்க வீரர்களை எதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக சண்டைக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியல. இவர்களும் அங்கே போய் தான், இது வந்து இந்திய அரசாங்கத்தின் உள்ளடி வேலையாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது.
ப்ளஸ் வந்து கேட்டால் நாங்கள் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு பிரதமரும் அங்கங்கே பிட்ட போடுறாரு. ஐநா சபையிலையும் நம்ம தூதர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன்றாங்க. ஆதரவாக பேசுகிறதையும் பேசிட்டு இந்த பக்கமாக எதுக்கு போர் வீரர்களை அனுப்பணும்? இது ஒரு மோசமான செயல் தானே. ஸோ இதுதான் இன்றைக்கு இதுவரை நமக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டுகள். இதை தொடர்ந்து அப்டேட்டுகளை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நமது சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும். அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும். ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு. அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை தரலாம். ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோட தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே முடியாதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஆதரவு தான். ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள். குறிப்பாக இனிமேல் இந்த 3 மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.